ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். மாபெரும் கின்னஸ் சாதனை, உலகச் சாதனை நிகழ்வு. உலகளாவிய அளவில் ஒரே நாளில் 100 தலைப்புகளில் 100 இடங்களில் 100 மாநாடுகள் 100 மலர்கள். இந்த உயரிய செயல்பாட்டை நிகழ்த்த இரவு பகல் பாராது எத்தனையோ இடர்பாடுகள் ஏற்படினும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு கின்னஸ் சாதனை படைக்க வேண்டும் என்று இரவு பகல் ஓடிக்கொண்டிருக்கின்ற தூயர் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் செம்மொழி விருதாளர் முனைவர் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, இந்த நிகழ்வுக்கு தோளோடு தோள் கொடுத்து உதவி வருகின்ற உலக திருக்குறள் மையத்தின் உள்ளக அயலக திருக்குறள் ஆய்வறிஞர் சான்றோர்கள் அனைவருக்கும் கின்னஸ் சாதனை படைத்து ஆய்வு கட்டுரை வழங்க வேண்டும் என்று வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை ஆய்வாளர்களையும் வணங்கி, அனைத்திற்கும் மேலாக இதற்கு இணைப்புரை கொடுத்து நற்செயல் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற உலக சாதனையாளர் முனைவர் துபாய் ரோகிணி அம்மா அவர்களையும், விழுப்புரம் திருக்குறள் தூதர் சிவலட்சுமி அம்மா அவர்களையும் வணங்கி, எனக்கு அளித்த திருவள்ளுவரின் காலவியல் சிந்தனைகள் என்னும் தலைப்பில் நான் ஆய்வு கட்டுரை படிப்பதற்காக அனுமதித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன். திருக்குறள் உலக நூல் என்னும் பொருண்மையில் மாபெரும் கின்னஸ் சாதனை நிகழ்வு. உலகளாவிய அளவில் இத்தனை 100 தலைப்புகளில் ஆய்வாளர்கள் கட்டுரை எழுதுவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஆய்வு கட்டுரை வழிகாட்டு கட்டுரை முறை வழங்க வேண்டும் என்ற உலக திருக்குறள் மைய நிறுவனர் பேராசிரியர் முனைவர் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி விருதாளர் அவர்களின் அன்பான கோரிக்கையின்படி திருவள்ளுவரின் காலவியல் சிந்தனைகள் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை வழங்குவதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். ஆய்வு பற்றிய குறிப்புகள். ஆய்வுக்காக 110 குறட்பாக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவைகளுள் அறத்துப்பாலில் 20 குறட்பாக்கள், பொருட்பாலில் 46 குறட்பாக்கள், காமத்துப்பாலில் 44 குறட்பாக்கள். மேலும் இந்த கட்டுரையில் காலத்தின் இன்றியமையாமை, காலம் தொடர்பான எண்ணம் சொல் செயல், திருவள்ளுவரின் கால மேலாண்மை, கால மேலாண்மையின் பயன், காலம் சம்பந்தப்பட்ட தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், அரசியல், பொருளியல், தொழிலியல், நட்பியல் ஆகிய தலைப்புகளில் கட்டுரை விரிவாக்கப்பட்டு வகை தொகை செய்யப்பட்டு விளக்கம் தரப்பட்டுள்ளது. முதலாவதாக காலம் பற்றிய விளக்கம். காலம் அல்லது காலம் அறிதல் என்பது ஒருவன் எவ்வளவுதான் வலிமை, ஆற்றல், வசதி படைத்தவர் ஆனாலும் காலம் அறிந்து ஒரு காரியம் செய்யாவிட்டால் பயன் கிட்டாது என்பதாகும். இது போர்த்தொழிலுக்கு மட்டுமன்றி பொதுவாகவும் கருதப்பட வேண்டியதாகும். ஆடிப்பட்டம் தேடி விதை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வெயில் உள்ள போதே உலர்த்திக்கொள் என்பன கருத்தை எல்லாம் பழமொழியாக்கி கொடுத்த சிந்தனை தமிழருக்கு உண்டு. அந்த நிலையில் காலம் ஒட்டிய குறட்பாக்கள், காலத்தை ஒட்டிய பொருள் கொண்ட குறட்பாக்கள் திருக்குறளில் காணும் இடங்கள் மொத்தமாக காலம் என்ற தலைப்பில், காலம் என்ற சொல்லில் 434, 483, 484, 485, 487 இவ்வாறாக 10 குறட்பாக்கள் காலம் என்ற சொல் குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் காலத்தால், காலத்தினால், காலத்தோடு, காலமும், காலாய், காலை என்ற குறள் 4 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. காலம் பற்றிய தொடர்கள். காலம் பற்றி காலம் கருதி 485வது குறள், காலம் பார்த்து 487, காலை அரும்பி 1227, காலைக்கு செய்த நன்று 1225, காலை புகின், காலமும் கற்றான், காலைக்கு செய்த நன்று. இப்படி அதனுடைய குறட்பாக்கள் இந்த திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது மாலை நேரம், மாலை பற்றிய குறட்பாக்கள். மாலை என்ற சொல்
குறட்பாவில் 9 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. மாலையோ 1721, மருள் மாலை 1722. அடுத்ததாக நாளை என வரும் குறட்பாக்கள். நாளை என்பது நாள் இழுக்கம் 808, நாளை 776, நாள் என 334, நாளோம் 1274, நாள் என்ற சொல் 10 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. அதோடு பொழுது என்ற வரும் குறட்பாக்கள் 4 இடங்களில் பொழுதின், பொழுது, ஒரு பொழுதும், பொழுதே என்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளது. காலம் குறித்த வேறு சொற்கள் காலத்தை ஒட்டியனவாக யாண்டும், நீடு வாழ்வார், கனமேயும், வீணால், ஈன்ற பொழுதில், வைகளும், ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், கடலில் பருவத்து, வாழ்நாள் சாந்துணையும், பொழுது, பகல் வெல்லும் பருவத்தோடு, இவ்வாறாக மொத்தம் 50 இடங்களில் காலம் ஒட்டிய குறட்பாக்களின் தலைப்பா சொல்லாக இடம்பெற்றுள்ளதை காணலாம். முழுவதையும் படிப்பதற்கான காலம் ஒத்து வரவில்லை. காலத்தின் இன்றியமையாமை. காலத்தின் இன்றியமையாமை பற்றி குறட்பாக்கள் 10 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. காலம் அறிதில் வருகின்ற குறட்பாக்கள் அத்தனையும் இதற்கு பொருத்தமாக அமைகின்றது. அதாவது காலம் பார்த்து அதற்கு தக்கபடி செயல்படுவது செல்வம் தன்னை விட்டு போகாமல் கட்டிக்காக்கும் கயிறு போன்றதாகும் என்பதை பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்று குறள் 482. செல்வம் நமக்கு இருந்து கொண்டிருந்தால் அந்த செல்வம் அப்படியே இருப்பதில்லை. குன்று தின்னால் குன்றும் மாறும், குன்றி தின்றால் குன்றும் மாறும் என்ற பழமொழிப்படி அந்த செல்வம் நம்மை விட்டு போகாமல் இருப்பதற்காக இந்த பருவத்தோடு ஒற்றவர்கள் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்ற குறள் நமக்கு விளக்குகிறது. பருவத்தே பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை. அந்த செயல் செய்யவில்லையானால் நம்மை சேர்த்து வைத்த செல்வங்கள் விட்டு போய்விடும் என்பதை குறிப்பதற்காக இந்த குறட்பா அமைகிறது. அடுத்தது, உரிய கருவிகளின் துணையோடு காலத்தின் அருமையை அறிந்து செயல் மேற்கொண்டால் முடியாத செயல் ஒன்றும் இல்லை என்பதை அறிவினை என்ப உளவோ கருவியாம் காலம் அறிந்து செயல் செய்யின் என்று குறள் 483. அடுத்ததாக, உரிய காலத்தையும் இடத்தையும் அறிந்து செயல்பட்டால் இந்த உலகத்தை தனதாக்க எண்ணினாலும் கைகூடும் என்பதை ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் குறள் 484 என்பது. நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, ஏர் இருக்கிறது, ஆனால் காலத்தோடு பயிர் செய்தால்தான் இந்த ஞானத்தில் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதை ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் என்று குறள் விளக்குகிறது. அடுத்தது, பகல் வேளையில் வலிமை உடைய ஆந்தையையும் காக்கை வெல்லும், அதுபோல பகைவரை வெல்ல கருதும் ஆட்சியாளன் காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று குறள் 481 குறிக்கின்றது. அடுத்தது, இந்த உலகத்தையே தனதாக்க கருதுபவன் மனக்குழப்பம் இல்லாமல் தக்க காலம் பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் குறள் 485 விளக்குகிறது. பகையை வெல்ல கருதும் அரசன் கிடைத்ததற்கு அறிய காலம் வாய்க்குமானால் அப்போதே செயல்புரிவதற்கான செயல்களை எடுக்க வேண்டும், செயல் முடிக்க வேண்டும் என்பதற்காக எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் குறள் 489 விளக்குகிறது. அறிவுடையர் எடுத்த எடுப்பிலேயே கொதிப்பு அடைய மாட்டார்கள், உள்ளத்தின் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு தக்க காலம் பார்த்து இருப்பர் என்பதை புல் என ஆங்கே புறவோரார் காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர் குறள் 487. ஒரு செயலை செய்வதற்கு தக்க காலம் வராத போது கொக்கை போல பொறுமையாக இரு என்றும், உரிய காலம் வந்ததும் கொக்கு திடுமென்று இரையை கொத்தி பிடிப்பது போல விரைவாக செயலை முடி என்கின்ற குறளின் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சேர்த்த இடத்து குறள் 490 விளக்குகிறது. ஆராய்ச்சியின் முடிந்த பயன் ஒன்றில் துணிவு பெறுதல், அத்துணிவை பெறாமல் காலம் தாழ்த்துதல் தீமை தரும். துணிவோடு இருக்க வேண்டும் என்பதை சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு தாட்சியில் தங்குதல் தீது எனும் குறள் வழி விளக்குகின்றார். மனம் எழுச்சி உடையவன் ஒதுங்கி இருப்பது சண்டை கடா எதிரியை தாக்குவதற்கு பின்னால் நகர்ந்து சென்று போய் வருவதை போன்றது என்பதை ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு
போரும் தகைத்து 486 காலத்தின் அருமையை ஐயன் திருவள்ளுவர் எடுத்துக் கூறுகிறார். இதனுடைய தொகுப்புரையாக கூற வேண்டுமென்றால், காலம் அறிந்து செய்கின்ற செயல் செல்வத்தை பாதுகாக்கும். செயற்கரிய செயலை செய்து முடிக்க காலம் அறிதல் தேவை. தகுந்த காலம் அறிந்து செயல் செய்தால் உலகத்தையே நாம் வெல்லலாம். பகலில் ஆந்தையை காகம் வென்றுவிடும். ஆள்பவரும் காலம் அறிந்து பகையை வெல்ல வேண்டும். கனிந்த காலத்தில் செய்யும் செயல் வெற்றி பெறும். எதிர்கரிய காலமே செயற்கரிய செயலை செய்ய துணை செய்யும். கொக்கை போல காலம் வரும் வரை காத்திருந்து உரிய காலத்தில் செய்து வெற்றி பெறுக. செயலை செய்யும் முன் சிந்தித்து முடிவு செய்து விட்ட பின் காலம் தாழ்த்துதல் குற்றம் என்று இந்த குறப்பாவின் தொகுப்பாக இங்கே கூறப்படுகிறது. அடுத்தது காலம் எண்ணம் சொல் செயல் ஆகிய அமைப்பில் எண்ணம் என்ற தலைப்பில் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் அதற்கு 9 குறப்பாக்கள் அமைகிறது. விருப்பு வெறுப்பு இல்லாத திருவடியை நினைப்பவர்க்கு எங்கும் எந்த காலத்தும் துன்பம் இல்லை என்பதை வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்த்தார்க்கு யாண்டும் இடும்பையில. குறள் 4. ஐம்புலன்களை அடக்கியவனது பொய்த்தில் இல்லாத ஒழுக்க நெறியில் வாழ்பவர்கள் நெடுங்காலம் வாழ்வார் என்பதை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்கின்றது. இல்லம் தேடி வருகின்ற விருந்தினருக்கு நாள்தோறும் உதவுவனுடைய வாழ்க்கை சீர்கெட்டு அழிவதில்லை என்பதை வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று கூறுகிறது. குற்றம் இல்லாதவனின் உறவை மறக்கக்கூடாது. துன்பகாலத்தில் துணையாக இருந்த நட்பை விட்டுவிடக்கூடாது என்பதை மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு என்று விளக்குகிறார். திருட்டியே நினைப்பர் உயிர் நீண்ட நாள் நிற்காது. நினைக்காதவர்களுக்கு தேவர் உலகம் கிடைப்பது தப்பாது என்பதை கல்வார்க்கு தள்ளும் உயர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு என்றும், கொல்லாமை என்னும் குணத்தை கடைபிடித்து வாழ்பவன் வாழ்நாளை பறிக்க கூற்றுவன் வரமாட்டான். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று என்றும், மாலை பொழுது துன்பம் தரும் என்பதை என் கணவர் என்னை பிரியாத போதுதான் நான் அறிந்து கொண்டேன் என்கின்ற குறள் மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இலேன். குறள் 1226 கூறுகிறது. பிரிந்து என் கணவர் பிரிந்து நெடுதொலைவு சென்றவரின் வரவை எதிர்பார்த்து இயங்குகிறவருக்கு ஒரு நாளே 7 நாள் போல் நிற்கும் நீண்டு நிற்கிறது என்னும் எண்ணம் சார்ந்த குறளை காலத்தை ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சென்றார் வருநாள் வைத்து இயங்குபவர்க்கு குறள் 1269 நமக்கு கூறுகிறது. அவருடன் சேர்ந்து காதலுடன் சேர்ந்து இருக்கும் காலம் குறைந்து போய்விடுமோ என்ற துன்பம் பிணக்கம் கொண்டு இருக்கும் போது உண்டாகும். துன்பம் அந்த பிணக்கம் கொள்ளும் போது ஏற்படுகிறது. ஊடலின் உண்டு ஆங்கூர் துன்பம் புணர்வது நீடுவது அன்று கொள் என்று 1307 குறிப்பிடுகின்றார். தொகுப்புரையாக விருப்பு வெறுப்பு இல்லானின் அடிகளை சேர்ந்தவருக்கு எப்போதும் துன்பம் இல்லை. ஐம்பொறிகளின் ஆசைகளை அடக்கி வாய்மை ஒழுக்கத்தில் நின்றவர்கள் நீடு வாழ்வார்கள். விருந்தினர் வந்தபோதெல்லாம் வா என்று ஓம்புவன் வாழ்வில் வறுமை வருவதில்லை. நல்லவர் நட்பையும் ஆபத்து காலத்தில் உதவிவர் நட்பையும் மறக்கலாகாது. கல்வன் துன்ப உலகம் அடைவான், கல்லான் இன்ப உலகம் அடைவான். கொல்லாமை விரதம் மேற்கொண்டவனை யமனும் தீண்ட மாட்டான். காதலர் அருகில் உள்ள போது மாலை பொழுது துன்பம் தருவதில்லை. பிரிந்தவர் நாளை வருவார் அல்லது 7 நாள் போல் அது 7 நாள் போல் உள்ளது. அளவறியா உடல் இருவகை துன்பம் தரும். ஒன்று கூடலை காலம் தாட்டல், இன்னொன்று கூடலே கொள்ளாமல் இருத்தல். அடுத்தது சொல் அளவில் ஆன குறட்பாக்கள் மொத்தம் 6 இருக்கிறது. அதில் தன் குழந்தை சான்றோன் என பிறர் புகழ கேட்ட தாய் அக்குழந்தையை பெற்ற நேரத்தில் மகிழ்வதை விட பெரிதும் மகிழ்வாள். எவ்வாறு? ஈன்ற போதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். 69 நண்பரில் குற்றத்தை பிறர் சொன்னாலும் நம்பாதவரும் தன் நண்பர் குற்றம் செய்தால் அந்த சூழலில் குற்றமாகவே தோன்றும் என்பதையும் கேளிழுக்கும் கேளா கெழுந்தமையை வல்லார்க்கு நாளிழுக்கும் ரத்தாசையின் குறள் 808 விளக்குகிறது. பகைவன் நண்பன் போல் நடித்தது தெரிந்து விட்டால் தெரியும் காலம் வந்தால் முகத்தளவில் சிரித்து பேசி உதட்டளவில் அந்நட்பை விட்டொழிக்க வேண்டும் என்பதை பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்பு அகநட்பு ஓடிவிடல் என்று கூறுகிறார். ஊரார் அலர் தூற்றுவதாலேயே என் உயிர் வாழ்கிறது. நல்ல வேளையாக பலர் அதனை அறியவில்லை என்பதை அலர் எழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலர் அறிவார் பாக்கியத்தால். குறள் 1141 விளக்குகிறது. என் கணவர் என்றேனும் ஒரு நாள் வர வேண்டும், வந்தால் என் துன்பம் நோய் நீங்குமாறு இருப்பா இன்பம் அனுபவிப்பேன் என்பதை
வருக மண் கொங்கன் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. குறள் 1266 கூறுகிறது. என் கணவர் நேற்றுதான் பிரிந்து சென்றார். என் உடம்பு நிறமாற்றம் அடைந்து 7 நாள் போல் ஆனதை போல் இருக்கிறது என்பது நெரு நற்று சென்றார் எம் காதலர் யாமும் 7 நாளும் மேனி பசந்து 1278 விளக்குகிறது. தொகுப்புரையாக பெற்ற போது பெற்ற இன்பத்தை விட சான்றோன கேட்ட போது தாய்க்கு பேரின்பமாக விளங்குகிறது. பழகிய நண்பனின் தவற்றை யார் கூற கேட்டாலும் பொருட்படுத்தாமல் என்றும் போல் இருப்பவர் நல்ல நண்பர்கள். பகைவர் நம் நண்பர் போல் நடிக்க வருங்கால் நாமும் அவ்வாறு நடித்து அவர் நட்பை விட்டுவிட வேண்டும். காதலை பற்றிய பரிகாச பேச்சுக்கள் என் உயிரை காப்பாற்றியுள்ளன. இதை ஊரார் அறியார். காதலர் வருவார், காமநோய் ஒரு நாளில் தீரும். நேற்று கணவர் பிரிந்தார், இது 7 நாள் போல் பிரிவாக எனக்கு தோன்றுகிறது என்பது சொல்லின் அளவாக. அடுத்தது செயலும் காலமும். அதற்கு 10 குறட்பாக்கள் அமைகிறது. ஒல்லும் வகையான் அரவணை ஓவாதே, சொல்லும் வாயெல்லாம் செயல். அதாவது அறச்செயலடி முடிந்த அளவிற்கு முடிந்த காலங்களில் முடிந்த அளவு செய்ய வேண்டும் என்பதை இந்த குறள் விளக்குகிறது. அடுத்து பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் இன்றே அறம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் அறம் சாகும் போது நீங்காத துணையாக இருக்கும் என்பதை அன்றறிவாம். என்ன அது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்று கூறுகிறது குறள் 36. ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து நல்ல செயல்களை செய்தால் அது ஒருவரின் பிறப்பினை தடுக்கும் கல்லாக மாறுகிறது என்பதை வீணால் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடக்கும் குறள் 38. வருகின்ற விருந்தினருக்கு நாள்தோறும் உதவு வேண்டிய வாழ்க்கை சீர்கட்டு அழிவதில்லை என்பதை வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று என்னும் குறப்பா 83 விளக்குகிறது. நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறிதாக இருந்தாலும் பயன்பாட்டு மதிப்பில் உலகை விட மிக பெரியது என்பதை காலத்தினால் செய்த நன்றி சிறுமை ஞானத்தின் மானப்பெரிது என்று குறள் 102 விளக்குகிறது. தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவரை உலகம் மதிக்காது, அதனை பொறுத்து கொண்டவரை பொன்போல் போற்றி மதிக்கும் என்பதை ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் குறள் 156. ஒருவருக்கு முற்பகலில் துன்பம் செய்தால் தமக்கு பிற்பகலில் துன்பம் வரும் என்பதை பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும் குறள் 319. படிக்க படிக்க எந்த நாடும் தன்னாடு எல்லா ஊரும் தம் ஊர் என்ற பேருணர்வு உண்டாகிறது. அப்படி இருக்க ஒருவன் சாகும் வரை படிக்காதிருப்பது எதனால் என்று காலத்தின் செய்ய வேண்டிய செயலை யாரானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு குறள் 397. காலம் பார்த்து அதற்கு தக்கபடி செயல்படுவது செல்வம் தன்னை விட்டு போகாமல் கட்டி காக்கும் கயிறு போன்றது. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் தீவினை தீராமை ஆற்றும் கயிறு என்று கூறுகள் குறள் 482. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மக்களும் நம் நாட்டில் உண்டு. பொருளை கொண்டு கெடாத நெல் அறம் செய்யும் நன்மக்களும் இங்கு உண்டு. தெய்வ புலமை திருவள்ளுவர் பொருளின் பயனை நன்குணர்ந்தவர். ஆகையால் அரசன் அப்பொருளை ஈட்டி வைத்துக் கொண்டு பயன் தர வேண்டும் என்று கருதி அங்கனம் கட்டும் கயிறு காலத்தோடு பொருந்த வினை செய்யும் ஒழுகுதலே என்று தெரிவிக்கும் அழகு மனதிற்கு மட்ட மகிழ்ச்சி அளிக்கிறது. காலத்தோடு பொருந்த ஒருவன் வினை செய்து ஒழுக வேண்டும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். அந்த குறள் எய்தற்கு அரியது எய்ந்தக்கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் என்று காலத்தின் செய்யும் செயலை விளக்குகின்றார். தொகுப்புரையாக இயன்றவரை எப்போதும் இடைவிடாமல் அறம் செயல் செய்க, காலம் தாழ்த்தாமல் அறம் புரிக, மரண நேரத்தில் அதுவே துணை செய்யும். விருந்தோம்பி வாழ்வான் வாழ்வில் வாழ்வியே கிடையாது. தக்க சமயத்தில் செய்த உதவி சிறிதளவே ஆயினும் அது உலகை விட பெரியது. தண்டனை தந்தவன் ஒரு நாள் இன்பம் பெறுவான், பொறுத்து கொண்டவன் எந்நாளும் இன்பம் பெறுவான். முற்பகலில் செய்த தீமை பிற்பகலில் தமக்கே வரும். கற்றவனுக்கு எல்லா ஊரும் சொந்த ஊர், எல்லா நாடும் சொந்த நாடு. எனவே சாகும் வரை கட்டளை செய். காலம் அறிந்து செய்யும் செயல் ஒருவருடைய செல்வத்தை பாதுகாக்கும். தக்க காலமும் இடமும் அறிந்து செய்யும் செயல் உலகத்தையே கொண்டு சேர்க்கும் என்பதாகும். அடுத்தது திருவள்ளுவரின் கால மேலாண்மை. காலம் நம்மை மேலாண்மை செய்யக்கூடாது, காலத்தை நாம் தான் மேலாண்மை செய்ய வேண்டும். 1 மணி நேரம் நல்ல நேரம் என்று சொல்லி பல மனிதர்கள் பல மணி நேரத்தை வீணாக்கும் பிற்போக்கு சமுதாயம் அமைப்பு போல் உள்ளது. நாம் காலத்தில் முன்னேற வேண்டும், நம் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும், வெற்றி கிட்ட வேண்டும், அதில் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் அதற்கெல்லாம் அடிப்படையான காலத்தை சப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்வதே ஆகும். காலம் என்பது காலம் அனைவருக்கும் பொதுவானது, காலம் அனைவருக்கும் இலவயமானது, காலம் உயிர் போன்றது.
அதன் கால மேலாண்மை பற்றி திருவள்ளுவர் பெருமானார் 7 குறட்பாக்களில் கூறியுள்ளார். அதாவது காலம் பார்த்து அதற்கு தக்கபடி செயல்படுவது செல்வம் தன்னை விட்டு போகாமல் கட்டி காக்கும் கயிறு, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆற்றும் கயிறு. அடுத்தது காலம் அறிவினை என்ப உலகோ கருவியான் காலம் அறிந்து செயல். அடுத்து ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி எடுத்தால் செய்யின். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுவர். மன எழுச்சி உடையவன் ஒதுங்கி இருப்பது சண்டைக்கடா எதிரி தாக்குவதற்கு பின்னால் நகர்ந்து போவதை ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெரும் தகைத்து என்று கூறுகிறார். தன்னை விட வலிமை உடைய பகைவரை கண்டால் அவரை சுமப்பது போல் இரு. தக்க காலம் வரும்போது அவரை தவிர்த்தல் எளிது. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. குறள் 488 விளக்குகிறது. கிடைப்பதற்கு அறிய காலம் கிடைத்தால் உடனே செய்வதற்கரிய கடினமானை செய்துவிடு என்பதை எய்தற்கு அறியது எய்தக்கால் அந்நிலையை செய்தற்கு அறிய செயல் என இந்த இதுக்கும் தொகுப்புரையாக கூறப்பட்டுள்ளது. அடுத்தது கால மேலாண்மையும் பயனும். கால மேலாண்மையும் பயனும் பற்றிய குறட்பாக்கள் மொத்தம் 4 குறட்பாக்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் பயன்பாட்டு மதிப்பில் உலகத்தை விட பெரியது என்பதை காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் ஞானப்பெரிது. குறள் 102. ஒரு பிறப்பில் ஆமை போல் 5 புலன்களையும் அடக்கி வாழ்ந்தால் அவருடைய 7 பிறப்பும் பாதுகாவலாக அமையும் என்பதை ஒருமையுள் ஆமை போல் 5 இடங்கள் ஆற்றி எழுமையும் ஏமாப்புடைத்து. குறள் 126. தமக்கு தீமை செய்தாரை தண்டித்தவருக்கு அன்று ஒரு நாள் தான் இன்பம் கிடைக்கும். அந்த ஒரு நாள் தான் இன்பம் கிடைக்கும். ஆனால் பொறுத்து கொண்டவருக்கு உலகம் உள்ளவரை புகழடைக்கும். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் தொலையும். குறள் 156 கூறுகிறது. இதற்கும் தொகுப்புரையாக கூறப்பட்டுள்ளது. அடுத்தது தனி மனிதனும் காலமும். அதற்காக 7 குறட்பாக்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. படிக்க படிக்க எந்த நாடும் தன் நாடே, எந்த ஊரும் தன் ஊரே ஒரு பேருணர்வு உண்டாகிறது. அப்படி இருக்க ஒருவன் சாகும் வரை படிக்காதிருப்பது எதனால் என்பதை யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துரையும் கல்லாதவாறு என்று குறள் 397. இந்த உலகத்தையே தனக்காக கருதுபவர் மனக்குழப்பம் இல்லாமல் தக்க காலம் பார்த்திருப்பார் என்பதை ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். குறள் 484 எழுகிறது. எதையும் காலம் கடந்து செய்யும் போக்கு, மறதி, சோம்பல், மிகுந்த தூக்கம் என்ன 4ம் கெட்டுப்போவார் விருப்பத்தோடு பூட்டிக் கொள்ளும் அணிகலன்கள் என்பதை நெடுநீர் மறவி மடுத்துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். குறள் 605 விளக்குகிறது. சோர்வு இல்லாமல் காலம் தாழ்த்தாமல் உழைப்பவர் ஊழை கூட வெற்றி கொள்வார் என்பதை ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உழன்றுபவர். குறள் 620. எப்போதும் கல்லை விரும்பி அதில் மயங்கி கிடப்பவரை பார்த்து பகைவர் அஞ்ச மாட்டார்கள். குடியேறும் மதிப்பையும் இழப்பார் என்பதை ஒட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கல் காதல் கொண்டு விடுவார். குறள் 900. ஐயா மாதிசி குப்பன் ஐயா வரல, ஒலி வரலையே. வாங்க. அளிக்கப்படுகின்றது. குடும்பமும் காலமும். குறள் அதற்கான குறள் 5 குறள்கள். அதாவது ஈன்ற பொழுதில் பெரியவருக்கும் தன்மகனை சார்ந்தவன் என கேட்ட தாய் குடும்பம். அடுத்தது குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதத்தடும். நிலத்துக்கு சொந்தக்காரன் அந்நிலத்தை நாளோடும் சென்று பார்வையிட்டால் மனைவியைப் போல நிலமும் ஊடல் கொண்டு பார்வையிடாவிட்டால் மனைவியைப் போல நிலமும் ஊடல் கொண்டு அவனை வெறுத்து ஒருக்கும் என்பதை செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் தடையாகுதுங்கய்யா. மாதிசி ஐயா வரலையே. 224 அமைகிறது. ஆட்சித் தலைவன் போரிட்டு வெற்றி பெற்று வீட்டிற்கு திரும்பி வரும் கணவருடன் காலை கலந்து மாலை கோட்டில் இனிய விருந்து படைப்போம் என்பதை வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து. குறள் 1268. இதற்கும் தொகுப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. சமுதாயமும் காலமும். தன் குழந்தை சான்றோன் என பிறர்
புகழ கேட்ட தாய் சான்றோர்களால் புகழப்பட்ட குழந்தை பெற்றெடுத்த நேரத்தில் மகிழ்வதை விட பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றாள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் இடையிடையே மாறுதுங்கயா, தெரிய வரலையே. மாதிசி குப்பனையா கடமை என்று சொல்லப்படுகிறது. சரியா கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாமை மேற்கொள்பவருக்கு 981. சான்றாண்மைக்கு கடலாகவே இருப்பவர் காலம் உலகமே அழியும் காலம் வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறமாட்டார் என்பதை ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். குறள் 989 விளக்குகிறது. துறவும் காலமும். துறவுகளின் பெருமையை காலத்தின் அளவிட்டு பார்ப்பது உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்ப்பது போன்றது என்பதை துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொன்றற்று. குறள் 22. நிறைவான அறிவுடைய மெய் உணர்வார்களின் பெருமையை உலகிற்கு அவர் தந்த வாழ்க்கை நிலையிலே காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உயர்ந்த பண்பு என்னும் குன்றின் மேல் ஏறி நின்றவர் ஒரு நொடி நேரம் கூட சீற்றம் கொள்ள மாட்டார் என்பதை குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமையும் காத்தல் அறிதி. குறள் 29. ஒருவன் எதை விட்டு விடுகின்றானோ அதனால் அவனுக்கு துன்பம் இல்லை என்பதை யாதனின் நீங்கிய நோதல் அதனின் எல்லாம் குறள் 341 விளக்குகிறது. அதே போல ஐயப்பாடு இல்லாமல் எக்காலத்தும் எதையும் தெளிவாக உணரக்கூடியவர்களுக்கு மண்ணை போலவே விண்ணும் அணுக்கமாக தோன்றும் என்பதை ஐயத்தின் நீங்கி தெளிந்தாக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. தன் சார்பு உணர்ந்து தனக்குள்ள சார்புகள் நீங்கி வாழ்ந்தால் தொடர்ந்து வரும் துன்பங்கள் தொடரா என்பதை சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். குறள் 359. துறவிகளின் வாழ்நாள் காலத்தை திருவள்ளுவர் அறிவிக்கின்றார். இதற்கும் தொகுப்புரையாக வழங்கப்பட்டுள்ளது. அரசியலும் காலமும். பகல் வேளையில் வலிமை உடைய ஆந்தையை காக்கை வெல்லும், அதுபோல பகைவரை வெல்ல கருதும் ஆட்சியாளனும் காலத்தை கருதில் கொள்ள வேண்டும் என்பதை குறள் 481. நாள்தோறும் நாட்டின் நிலையை அறிந்து சரியாக ஆட்சி செய்த ஆட்சியாளன் நாள்தோறும் நாட்டையே கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பான் என்பதை நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடு கெடும். குறள் 553. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கச் செய்தல், நாட்டின் நடப்பவற்றின் நாள்தோறும் விரைந்து அறிதல் ஆகிய இவை நாட்டை ஆள்பவரின் கடமை என்பதை எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்வை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். குறள் 582 மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆட்சியாளன் நெறி தவறி ஆட்சி செய்தால் அவன் நாட்டில் பருவம் தவறும் வானம் மழை பொழியாது என்பதை முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பயல் என்ற குறளும் ஒரு செயலை செய்வதற்குரிய கருவி, செய்யும் காலம், செய்யும் வழிவகை ஆகியவை அறிந்து செயல் திறமும் முறையாக கொண்டவனே சிறந்த அமைச்சன் என்பதை கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவனையும் மாண்டது அமைச்சு. குறள் 631 கூறுகிறது. அடுத்தது கடமை காலம் இடம் ஆகிய அறிந்து ஆராய்ந்து உரைப்பவனே தூதுவரின் தூதுவரில் தலைமையானவன் என்பதை கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை என்னும் குறட்டாவும் படிக்க வேண்டியவற்றை படித்து பகைவர்க்கு அஞ்சாமல் சொல்ல வேண்டியவற்றை மனதில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு தக்கபடி செயல் செய்கின்றவனே தூதன் என்பதை கற்றுக்கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது என்பது 1686வது குறளாக அமைகிறது. ஒன்றை சொல்லும் போது குறிப்பு அறிந்து தக்க காலம் பார்த்து வெறுக்காதவற்றையும் வேண்டுகிறவற்றையும் விரும்பும் வகையில் சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேட்ப சொல்லல் என்பதை 696ஆக அமைகிறது. ஆட்சியாளன் நெறி தவறி ஆட்சி செய்தால் அவன் நாட்டில் பருவம் தவறும் வானம் பொழியாது, முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் என்பது இந்த குறளின் தொகுப்பாகவும் அமைகிறது. அடுத்தது பொருள் இயலும் காலமும். காலம் பார்த்து அதற்கு தக்கப்படி செயல்படுவது செல்வம் தன்னை விட்டு போகாமல் கட்டி காக்கும் கயிறு என்பதை குறள் 482 விளக்குகிறது. செல்வம் பெருகிய காலத்தில் பணிவு வேண்டும், வறுமை வந்து அடைந்த காலத்தில் தலை நிமிர வேண்டும் என்பதை பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. குறள் 963 விளக்குகிறது. சூதாட்டக்காயை ஓயாமல் உருட்டி சூதாடினால் பொருளும் வருவாயும் அவரை விட்டு விலகி போகும் என்பதை உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் ஓய் புறமேப்படும் என்பதை 933 விளக்குகிறது.
தீய வழிகளில் செல்வம் சேர்த்து அதை பாதுகாப்பது, பச்சை மண் குடத்தில் நீர் ஊற்றி பாதுகாப்பது போன்பது என்பதை பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் பழகத்து காலை புகின். குறள் 937. சூதாடும் இடத்திற்கு நாள்தோறும் சென்றால் அது வழி வழியாக வந்த செல்வத்தையும் நல்ல பண்புகளையும் அழித்து விடும் என்பதை சலத்தால் பொறி செய்தேன். மார்த்தல் பசுமண் கலந்துள் நீர் பெய்தியற்று. குறள் 660 கூறுகிறது. வள்ளலாக இருந்தவர் சிறிது காலம் வறுமை அடைவது மேகம் வறண்டிருப்பது போல தற்காலிகமானது என்பதை சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்து. குறள் 1010 என பொருளும் காலமும் பற்றிய குறளாக ஐயன் விளக்குகின்றார். அடுத்தது மேலாண்மையியல் பற்றிய மேலாண்மையும் காலமும். அதற்கு குறளாக 5 குறள் இருக்கிறது. பகல் வேளையில் வடிமவுடைய ஆந்தையும் காக்கை வெல்லும், அதுபோல பகைவரை வெல்ல கருதும் ஆட்சியாளரும் காலத்தை கருதி கொள்ள வேண்டும் என்பதை குறள் 481 கூறுகிறது. உரிய கருவிகளின் துணையோடு காலத்தை அறிந்து செயல்பாடுகளை மேற்கொண்டால் முடியாத செயல் ஏதும் இல்லை என்பதை குறள் 483 விளக்குகிறது. கிடைப்பதற்கு அதிக காலம் கிடைத்தால் உடனே செய்வதற்கரிய கடினமான செயல்களை செய்துவிடு என்பதை எய்தற்கரியது ஏந்தக்கால் அந்நிலே செய்தற்கரியது செயல் என்ற குறள் 480 விளக்குகிறது. அடுத்ததாக இதற்கும் தொகுப்புரை அமைக்கப்பட்டுள்ளது. நட்பு எழும் காலமும். துன்பம் வந்த போது கைவிட்டு சென்றவர் நட்பை சாகும் போது நினைத்தாலும் உள்ளத்தை சுட்டரிக்கும் என்பதை கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். குறள் 799. நண்பர்களுக்கு தக்க சமயத்தில் உதவாத கீழ்மக்களின் நட்பை பெறுவதை விட பெறாமல் இருப்பதே நல்லது. செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. குறள் 815. போர்க்களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் பொல்லாத குதிரையை போன்றவர்களின் நட்பை விட தனித்திருப்பதே சிறந்து என்பதை அமரகத்து ஆற்றெடுக்கும் கல்லாமார் அன்னார் தமரின் தலைமை தலை. குறள் 816. பகைவர் நண்பர் போல் நடித்தது தெரியும் காலம் வந்தால் முகத்தில் சிரித்து பேசி உதட்டளவில் நட்பை விட்டொழிக்க வேண்டும் என்பதை பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்பு அகநட்பு ஓடிவிடல். குறள் 830 விளக்குகிறது. இதற்கும் தொகுப்புரையாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஆய்வு முடிவுகள். நாம் வாழும் வாழ்க்கை மிகச் குறுகியது. நாம் வாழும் காலமும் இளமை காலமும் மிக சிறிய காலமாக உள்ளது. எனவே இக்காலத்தை நாம் நம்மால் முடிந்தவரை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இவ்வாயின் மூலம் கண்டறியப்படுகிறது. நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வில் சாதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை காலம் அறிதல் என்னும் அதிகாரம் மட்டுமின்றி அறம் பொருள் காமம் என்னும் முப்பாலில் உள்ள குறட்பாக்கள் காலம் பற்றிய அருமை, கால மேலாண்மை, ஆற்ற வேண்டிய காலம் பற்றிய வழிவகைகள் இவ்வாய்வில் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் என ஒவ்வொரு பிரிவினரும் காலத்தின் சிறப்பை அறிந்து வாழ்ந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பதை, நாட்டை ஆட்சி செய்வோம் எத்தகைய காலத்தில் என்னென்ன கடமைகள் ஆற்ற வேண்டும் என்பதை பற்றியும், அரசன் மட்டுமின்றி சாதாரண மக்களும் பொருள் பெற்ற வேண்டிய வழிமுறைகள், எந்த செயலை எக்காலத்தில் செய்தால் பயன் விளையும், காலத்தின் நண்பர்களை புரிந்து கொண்டு நட்பு பாராட்டல் போன்றவற்றை குறித்தும் இந்த ஆய்வு விளக்குகிறது. நிறைவுரையாக, அரசன் முதல் ஆண்டி வரை இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் சாதி, மதம், மொழி, இனம் என்ற வேறுபாடின்றி பொதுமையான கருத்துக்களை காலவியல் சிந்தனைகள் என் தலைப்பில் காணப்படுவதால் திருக்குறள் யாருக்கென்று எழுதாமல் உலகத்துக்கென்று எழுதியுள்ளார் என்பது உலக நூல் என்னும் பொருள் உள்ளங்கை நெல்லிக்கடி போல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயற்கையின் சக்தியாக விளங்கும் காலம் என்பது ஒரு நாட்டார்க்கு, ஒரு இனத்தார்க்கு என்று இல்லாமல் அனைவருக்கும் பொது என்பதை உள்ளம் கொண்டு வாழ்ந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பது திருக்குறள் உலக நூல் என்பதும் இந்த கருத்தும் நமக்கு கிடைக்கிறது. அதனால் காலத்தை படிப்போம், பயன்பெறுவோம். நன்றி. இதுவரையில் எனக்கு படிக்க வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.